வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நாம் எல்லோருமே இப்பொழுது டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர் ஆகட்டும், ஒரு புதிய வண்டியை வாங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்தியாவிலே மிகவும் பரபரப்பாக இப்பொழுது சேல்ஸ் ஆகி கொண்டிருப்பது இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் முக்கியமாக என்னெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். முதலாவதாக இதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சார் வயலேஷன் கிளாஸ் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது? மெயினாக பார்த்தீங்கன்னாக்க ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுவது, அப்படி பண்ணுறதுக்கு கிளைம் கிடைக்காது. இரண்டாவது, டிரைவிங் வித்தவுட் எ வேலிட் லைசன்ஸு. அதுமாரி கிளைம்ஸ் போட்டிருப்பீங்க, ஆஃப்டர் பாலிசி லேப்ஸ் அப்புறம் போடுறது, ஆர் பாலிசி முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து புது பாலிசி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பழைய டேட்டை புது டேட்டில் போட்டு பண்ணுவது. அதேமாரி ப்ரைவேட்லி இன்சூர்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபார் ரைட் ஷேரிங் ஆர் டெலிவரி அதுமாரி உபயோகப்படுத்துவது, இதுக்கெல்லாம் வராது. ஓகே. ஆனால் ஏன் இதை இப்போ இன்றைக்கி இவி இன்சூரன்ஸ் எடுத்துகிட்ருக்கோன்னா, கிட்டத்தட்ட 2024-25 26-27 பார்த்தோன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத் இன் த வெஹிக்கிள்ஸ் சந்தைகளில் வந்திருக்கு. ரெண்டாவது, இதில் சில பேர் அதுக்கும் இதெல்லாம் இன்சூரன்ஸ் தேவையா, இதில் என்னெல்லாம் நுணுக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பேட்ரிஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ரூவ்டு லிஸ்ட்டு இருக்குது. அந்த அப்ரூவ்டு லிஸ்ட்டில் உள்ளது தான் இருக்கணும். அன்அப்ரூவ்டு லிஸ்ட்டில் இருந்ததுனால் அதுக்கு இன்சூரன்ஸ் வராதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆடானில் நீங்கள் அந்த சார்ஜருக்கும் சேர்த்து ஸ்மால் அமௌண்ட்டு தான், அதையும் நீங்கள் அந்த ப்ரீமியத்தில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அடாப்டர், அந்த சார்ஜர் இருக்கு இல்லையா, போயிருந்ததுனால் அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த கீ இருக்குல்ல, கீயை தொலைச்சிட்டோம் அப்படின்னா புது கீ கொடுக்குறாங்கல்ல, புது கீ கொடுக்க மாட்டாங்க, அந்த கீ செட்டையே மாற்றணும். அதுக்கும் ஆடானில் வாய்ப்புகள் இருக்குன்னா இதெல்லாம் சரியாக உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை சரியாக நீங்கள் கேட்டு அதற்கு தகுந்தாற் போல் பண்ணுவது நல்லது. எல்லாம் ஆன்லைனில் சில பேர் பண்ணுறேன்ட்டு பண்ணுவாங்க. பட் ஆன்லைனில் எல்லா விஷயங்களும் தெள்ள தெளிவாக இருக்காது, ஃபிசிக்கலாக 1-to-1 பார்க்குற மாதிரி. அதுமாரி அந்த சார்ஜிங் ரூல்ஸ்லேயும் நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய 3 phase கனெக்ஷன் வித் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அதுமாரி பேட்ரி சம்டைம்ஸ் கிராஜுவலாக டிக்ளைன் ஆகக்கூடியதாக இருக்கக்கூடும். அதனால் அதனுடைய ஹெல்த்தை நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கொள்ள வேண்டும். தென் அன்ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன்ஸ் அது பண்ணவே கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அந்த டீலர்கிட்ட கொடுத்து தான் அதை பண்ண வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஆன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதை உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அவங்களே பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் அதில் கை வைக்கக்கூடாது. நார்மலாக எப்படி நம்ம ஒரு மொபைலுக்கோ ஒரு கம்ப்யூட்டருக்கோ சொல்கிறோமோ அதே தான். அதுமாரி அந்த வாரண்ட்டி, அந்த மாரி கேரண்டி, இதெல்லாத்தையும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அதில் உங்களுடைய ஆட்-ஆன் கவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவது நல்லது. அதுமாரி இந்த பேட்ரி ப்ளஸ் இன்ஜின் இதெல்லாம் பார்த்திங்கனாக்க, இன்ஜின் நார்மலாக ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இன்ஜின் கவர் உண்டு. அதே இது இன்ஜின் அதாவது நார்மல் இன்சூரன்ஸ் கிளைமில் அதே இது இன்ஜின் இப்போ ஒருத்தர் ஒரு பீச் ரோடில் போகிறாரு, பீச் ரோடில் தண்ணி உள்ளே வருது, அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு நிறுத்திட்டு திருப்பி மறுபடியும் எடுத்து உபயோகப்படுத்தி பார்க்குறாரு, இன்ஜின் கிளம்பலை, இன்க்ளூடிங் லைக் பெரிய கார் பிஎம்டபிள்யூன்னே வச்சுங்களேன். அது கிளம்பலைன்னா இன்ஜினில் கிராக் விழுந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நார்மலாக இருந்தால் வராது. நீங்கள் ஆட்-ஆன் கவர் அதுக்கு போட்டிருந்தீங்கன்னா
அந்த இன்ஜினையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து 95% வரலையும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் எந்த ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவித்து நீங்கள் எந்த இடத்துல விட்டுருக்கீங்க, யாருக்கிட்ட இருக்குது, அந்த கம்பெனியினுடைய அந்த சர்வீஸ் இன்ஜினியர் நேம் அண்ட் மொபைல் நம்பரோட அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்வேயர் போய் வெரிஃபை பண்ணிட்டாரா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க வேண்டும். சப்போஸ் சில கம்பெனிகளிலே விடும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களே கேஷ்லெஸ் நாங்களே பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இருந்தாலும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் ஒரு ப்ராம்ப்டாக நீங்கள் வந்து இன்சிடெண்ட் விஷயத்தை உடனே சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்புட் வந்து அவங்க பார்த்துட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு 10% கூட கிடைக்கும். இல்லைன்னா டோட்டல் கிளைமில் 10% கம்மியாகிடும். அடுத்தது நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க நேற்று கூட ஒரு தாம்பரத்துலேருந்து. என்னன்னாக்கா இந்த QR கோடை கொடுத்து ஸ்கேன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு ரிசீவ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு புது மாதிரியான ஒரு ஃப்ராடு வந்திருக்குங்க. ஸோ QR கோடு என்பது நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணம் அனுப்புறதுக்கு தான். நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணி வைக்கிறதுக்கு QR கோடு வராது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் நம்பரை போட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் ஃப்ராடு விக்டிம்ஸாக இருந்ததுன்னா இதை வந்து இம்மீடியட்டாக உங்கள் பேங்குக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய UPI ஆப்பில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, டேட் அண்ட் டைம் ஆஃப் பேமெண்ட்டு, பெனிஃபிஷியரி நேம் அண்ட் UPI ஐடி, அதுமாரி ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு 1930 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் அப் பண்ணி இதேமாரி அதான் நேஷ்னல் சைபர் கிரைம் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ஹெல்ப்லைன்னு பேருங்க. அந்த QR கோடு இதேமாரி பேமெண்ட் பண்ணிட்டேன், தவறுதலாக பண்ணிட்டேன்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் திருப்பி கிடைவதற்கு உடனடியான ஒரு லகுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.